வணங்க. என்னுடைய பேர் கங்காதரன், முன்னாள் படை வீரர். நான் ரிட்டயர்மெண்ட் ஆகிட்டு ஒரு 5 வருஷம் ஆச்சு. அப்போருந்து தான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, கருங்குருவை தான் வந்துட்டு பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கு. அந்த ஒருத்தர் நண்பர்கிட்ட வாங்கினேன். குமரன் ஒரு நண்பர்கிட்ட வாங்கினேன். அப்போ பார்த்தீங்கன்னா, கருங்குருவை எனக்கு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு 1 கிலோ கொடுத்தாரு. எப்படி சாப்பிட்றதுக்கு அவலும், அரிசியும் கொடுத்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அது என் டேஸ்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். இயற்கை தான் பண்ணணும், இயற்கை தான் பண்ணணும். அது மூலயமா நான் வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த இயற்கை பண்ணுறதுக்காக. அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நம்ம இயற்கை பண்ணியே ஆகணும். நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும். நம்மளும் சாப்பிட்ணும், அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இயற்கை முதல்ல ஒரு கருங்குருவே நெல் வாங்கிட்டு வந்தோம். பேரரசு தமிழ் மரபில் இருக்கார். அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம். அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 5 கிலோ எனக்கு கொடுத்தாரு. நான் 1.5 கிலோ தான் 40 சென்ட்டில் போட்டேன். நட்டு ரொம்ப எனக்கு சிறப்பாக வந்துச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா 18 மூட்டை கிடச்சிச்சு. 45 சென்ட்டில் எனக்கு கிடச்சிச்சு. அதை பார்த்திங்கன்னா எல்லாமே இடுபொருள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு வந்துட்டு பஞ்சகாவியம், மீன் அமிலம், அமுதல் கரைசல், இந்த மாதிரி எனக்கு எங்கிட்ட என்னென்ன கிடைக்குதோ அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டே இருப்பேன். தேய்மா கரைசல் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல். புண்ணாக்கு பார்த்திங்கன்னா புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, நம்ம என்னென்ன இருக்குது நம்மகிட்ட இருக்குது புண்ணாக்கு, நம்மகிட்ட என்ன இருக்கோ அது இதுதான் நம்ம இடுபொருள். அது பார்த்திங்கன்னா அது ஊற வச்சுட்டு, புண்ணாக்கு ஊற வச்சு அதை கூட அரிசியுடைய நம்ம ரேஷன் கிடைக்கிற அரிசி என்ன பண்ணுவோம், ஒரு 5 கிலோ ஊற வச்சு 2 இது கலந்து நம்ம தர வழியாக கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாம் மகசூல் நல்லா கிடச்சி. எனக்கு இயற்கை வழியாக பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். எதுவுமே சரி, இப்போது கருங்குரு அவல் எங்கிட்ட இருக்குது, அரிசி இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதை சாப்பிட்டு எனக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்குங்க, நான் சாப்பிட்றனால அடுத்து மக்கள் போய் சேரும்போது நல்லாயிருக்கு, உங்களுது ரொம்ப சுவையாக இருக்குது, இந்த சுவையை நாங்கள் பார்க்கலங்க, என்னுடைய மனசாட்சி தொட்டு நான் இயற்கையாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தசாலி போட்டிருக்கேன். ரத்தசாலி ஒரு டைம் ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. கருங்குருவை கருப்பு கோணி பார்த்திங்கன்னா எப்பவுமே கிடைக்கிறதில்ல, ரொம்ப டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை கருப்பு கோணி போடலாம் இருக்கேன் என்னுடைய 1 ஏக்கரால். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 42 சென்ட் தான் நட்டுருக்கேன் ரத்தசாலி. ரொம்ப எனக்கு பிடிச்சதுக்கு நான் வந்ததுக்கு, ஆனால் எனக்கு ஆர்மியில் இருக்கும்போது எனக்கு லீவு கிடைக்கும் போதெல்லாம் இயற்கையே சாப்பிடுவோம். எப்படியோ ரிட்டைர்மெண்ட் ஆகிடலாம், ரிட்டைர்மெண்ட் ஆகிட்ட பிறகு நம்ம இதை வந்துட்டு இயற்கையாக பண்ணலாம். 2 நாள் கனவுகள். நான் லீவ் வரும்போதெல்லாம் நினைப்பேன், நான் வர முடியாது போச்சு. நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்ட பிறகு 19 ரிட்டைர்மெண்ட் ஆகணும். அப்போ இருந்து நம்மளுடைய 18 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 19 நான் போட்டிருக்கேன். என்னுடைய நண்பரும் பார்த்துருக்காரு. எல்லாருமே எனக்கு ஈசா குரூப்பில் இருந்து எல்லோரும் சப்போர்ட் இருக்குது. மரபு கண்ணமானத்தில் தமிழ் மரபில் இருக்கேன், ஈசாவில் இருக்கேன், மற்ற ஒரு 7-8 குரூப் நாங்கள் இருக்கோம், ஒன்றா இருக்கோம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் அப்பப்போ அடிக்கடிக்கு பார்த்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக வந்துச்சு. சாப்பிட்ருக்கோம், நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்காக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 சென்ட்டாவது உங்களுக்கு இயற்கை பண்ணுங்கள். இடுபொருள் ஜாஸ்தி தேவை கிடையாது, செலவும் ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரேட்டும் நல்லா போகுது. எனக்கு லாபம் தான், இது வரைக்கும் நஷ்டம் எதுவுமே கிடையாது. என்னுடைய உறுதியாக நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக வந்துட்டு மக்களுக்கு சேரணும். மக்கள் நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி இயற்கை செய்யுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல சிறப்பு, நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம சாப்பிட்ட மிச்சம் தான் வந்துட்டு மக்கள் கொடுக்குறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.